இந்த வீடியோ கிளிக் பண்ணிருக்கீங்கன்னா you have understood that inflation eats your savings, which means saving isn't enough. இன்வெஸ்ட் பண்ணணும். கரெக்டா? வேர் டு இன்வெஸ்ட், என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு? ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நான் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமா அதோட சின்ன ஓவர்வியூ அது மட்டும் நான் கொடுக்குறேன். அண்ட் சப்போஸ் நான் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசுகிறேன் அண்ட் யூ ஹேவ் நோ ஐடியா அபவுட் இட், நோ ப்ராப்ளம். நம்ம அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி இன்டெப்த்தாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் கீப் லிசனிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டாக் மார்க்கெட். நான் சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட், அதாவது முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸில் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் அ பிளேஸ் வேர் யூ பை அண்ட் செல் ஷேர்ஸ் ஆஃப் அ கம்பெனி. அதாவது உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியோடைய ஷேரை நீங்கள் அங்கே வாங்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியோடைய ஷேர் வாங்கியிருக்கீங்க அண்ட் அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ உங்களுடைய ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ஆர் வைசி வர்சா. சப்போஸ் அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா தென் இட் வில் டிக்ரீஸ். ஸோ இதுதான் த லாஜிக் ஹவு ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க்ஸ். ஸோ ஒரு சின்ன ஐடியா இருக்கா? இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், வாட் ஆர் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல? லெட்ஸ் see that one. ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஓகே, நான் ஒன் பை ஒன்னா கவர் பண்றேன். ஸோ ஜஸ்ட் கீப் லிசனிங். ஓகே, ஸ்டாக்ஸ்னா என்ன? நான் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு கம்பெனி பிடிச்சிருக்கு, லெட்ஸ் சே ஏ கம்பெனி, லெட்ஸ் சே பி கம்பெனி. உங்களுக்கு இந்த கம்பெனி பிடிச்சிருக்கு, ஸோ யூ ஆர் சேயிங் தட் ஓகே லெட் மீ பை ஏ கம்பெனி, பி கம்பெனி, சி கம்பெனி. இந்த மாதிரி நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நீங்க வாங்குறீங்க பை அனலைசிங் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதெல்லாம் மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. ஜஸ்ட் நீங்க வாங்குறீங்க ஏ கம்பெனி, பி கம்பெனி, சி கம்பெனி, இண்டிவிஜுவல் கம்பெனி யூ ஆர் டார்கெட்டிங். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னா என்ன? முதல்ல இண்டெக்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம், பிகாஸ் இட் வில் பி நியூ ஃபார் மீ. இல்ல, இப்போ இண்டெக்ஸ்னா a group of companies together forms an index. Understood what is index funds na? So group of companies together forms index. அப்படின்னா இப்போ நம்ம இங்க என்ன சொன்னோம், ஏ கம்பெனில நான் வாங்குறேன் இன்வெஸ்ட் பண்றேன், இல்ல பி கம்பெனியை வாங்குறேன். ஸோ இண்டிவிஜுவல் கம்பெனியை நான் டார்கெட் பண்ணேன். அப்போ குரூப் ஆஃப் கம்பெனிஸ் டுகெதர் ஃபார்ம்ஸ் அன் இண்டெக்ஸ். கரெக்டா? அப்போ ஏ கம்பெனி, பி கம்பெனி, சி கம்பெனி, டி கம்பெனி டுகெதர் ஃபார்ம்ஸ் அன் இண்டெக்ஸ். அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் இந்த மாதிரி ரெண்டு மேஜர் இண்டிசஸ் இருக்கு, இண்டெக்ஸ். ஆமா, ஸோ அதாவது அப்போ நிஃப்டி 50 என்னது, இண்டெக்ஸ்ன்னு சொன்னேன். அப்படின்னா இந்தியாவுடைய டாப் 50 கம்பெனிஸ் டுகெதர் ஃபார்ம்ஸ் நிஃப்டி 50. யூ ஆர் கெட்டிங் இட்? சென்செக்ஸ்னா டாப் 30 கம்பெனிஸ் டுகெதர் ஃபார்ம்ஸ் அன் இண்டெக்ஸ், சென்செக்ஸ். ஸோ குரூப் ஆஃப் கம்பெனிஸை நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ அதுல தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளுங்க. இப்போ லெட் மீ டெல் இன் லைக் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ல நான் சொல்றேன். அதாவது இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம், தோனி இன்னைக்கு வந்து செஞ்சுரி அடிப்பாரு, விராட் கோலி இன்னைக்கு செஞ்சுரி அடிப்பாரு அப்படின்னு சொன்னா நம்ம இண்டிவிஜுவலா நம்ம டார்கெட் பண்றோம். கரெக்டா? தென் இட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஸ்டாக்ஸ். இண்டிவிஜுவலா லெட்ஸ் இந்தியன் டீம் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், இந்தியன் டீம் இன்னைக்கு நல்ல ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா தென் ஹோல் டீமை நான் டார்கெட் பண்றேன். தென் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஒரு சின்ன ஒரு ஈக்குவலண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருச்சுல உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் கால்ட் திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ நீங்க எனக்கு ஒன்று சொல்லுங்க, விச் ஒன் வில் பி சேஃபர் ஆர் விச் ஒன் வில் பி அ பெட்டர் ஆப்ஷன்? ஸோ நீங்க என்ன சொல்லுவீங்க? இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இட்ஸ் நாட் லைக் தட் ஒன். உங்களால இப்போ நான் இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஆர் பெட்டர், ஸ்டாக்ஸ் ஆர் பெட்டர்னு உங்களால கேட்டகரைஸ் பண்ண முடியாது. இதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸும் இருக்கு. பிகாஸ் ஸ்டாக்ஸ் கேன் பெர்ஃபார்ம் இன் சர்டைன் சினாரியோஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் கேன் பெர்ஃபார்ம் இன் சர்டைன் சினாரியோஸ். ரெண்டுத்துக்கும் அதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. பட் யூ அண்டர்ஸ்டுட் ரைட்? ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக்ஸ் என்ன, ஓகே என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா கிடைச்சிச்சுல. அண்ட் தட் இஸ் வாட் ஐ வாண்டட் யூ ஆல் டு நோ. வெல், ஸ்டாக் மார்க்கெட்டை கவர் பண்ணிட்டேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கவர் பண்ணலன்னா எப்படி? கரெக்டா? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இட்ஸ் வெரி சிம்பிள்ங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே டுகெதர் ஃபார்ம்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட். அப்படின்னா சிம்பிளா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸ் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, ஸ்டாக்ஸ், இடிஎஃப்ஸ் நான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருந்தேன்ல, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டு எடுத்துக்கலாம்,
n number of etc. ஓகே, ஸோ இதோட எல்லாவுடைய கலெக்ஷனுமே ஃபார்ம் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல் இருக்கு அப்படின்னா அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி திஸ் இஸ் மேனேஜ்டு பை ப்ரொஃபஷனல்ஸ். மேனேஜ்டு பை ப்ரொஃபஷனல்ஸ். ப்ரொஃபஷனல் பீப்புள்ஸ் இதை மேனேஜ் பண்றாங்க. ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, சப்போஸ் உங்களால மார்க்கெட் வாட்ச் பண்ண முடியாது, இல்லை உங்களால லைக் இது கரெக்டான திங்கா, இல்லை இப்போ கரெக்ட் மார்க்கெட்ல கரெக்டான டைம் தானா, இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா, அதை பத்தி எந்த ஐடியாவுமே இல்லைன்னா கூட யூ கேன் ஆப்ட் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். பிகாஸ் இங்க உங்களுடைய டைம் நீங்க கன்சியூம் பண்ண போறது இல்லை, ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் எவ்ரி மந்த் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்க போட்டு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, கரெக்டா? பட் ஸ்டாக் மார்க்கெட்ல யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஒரு நாலேஜ் இருக்கணும்ல, லைக் வாட் ஐ ஆம் டூயிங். லைக் இப்போ நான் இந்த ஒரு ஸ்டாக் வாங்குறேன் அப்படின்னா இட்ஸ் நாட் தட் ஐ எம் பையிங் திஸ் ஸ்டாக், யூ ஆர் பையிங் அ பிஸ்னஸ். ஸோ ஓகே, ஐ வில் கவர் தட் இன் அதர் வீடியோ. பட் உங்களுக்கு புரியுதுல, இதுல யூ ஆர் நாட் இன்வால்வ், பட் இன் ஸ்டாக் மார்க்கெட்ல யூ ஆர் இன்வால்வ். லைக் நீங்க பாக்குறீங்க, நீங்க அனாலிசிஸ் பண்றீங்க, ஓகே ஐ எம் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் திஸ் ஸ்டாக் அந்த மாதிரி. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இட் இஸ் மேனேஜ் பை ப்ரொஃபஷனல்ஸ். தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சி. அண்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான திங் நான் சொல்லணும், இங்க எஸ்ஐபின்னு ஒரு டேர்ம் இருக்கு. சி, எஸ்ஐபின்னா என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவாங்க. அதாவது சி, இப்போ நான் ஒரு 500 இல்லை ஒரு 1000 ஒரு ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்றேன். ஓகே, ஸோ சிஸ்டமேட்டிக்கா 500 இல்லை 1000 நான் இன்வெஸ்ட் பண்றேன் ஒரு பிளானோட. யூ அண்டர்ஸ்டுட் ரைட்? சிஸ்டமேட்டிக்கா 500 1000 நான் இன்வெஸ்ட் பண்றேன் ஒரு பிளானோட. தட் இஸ் கால்ட் எஸ்ஐபி. அண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்ல, தட் இஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ எஸ்ஐபி இஸ் லைக் அ பிளானிங் ஃபேஸ் நீங்க சொல்லலாம், ரைட்? யூ அண்டர்ஸ்டுட். பட் வேர் ஐ எம் இன்வெஸ்டிங், இட்ஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், it might be in stock market or any field. So that is what SIP. So initially SIP people used to get confused. What is SIP? It's just a planning that I'm gonna invest like 500 or 1000 and whatever instrument may be. Okay, understood, right? SIP na என்னன்னு. So ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது இன்னொரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். See, mutual funds நிறைய டைப்ஸ் இருக்கு, like small cap funds, mid cap. That is another domain. I just wanted to introduce what are the investment opportunities available. So அதுக்கு தான் நான் இதை சொல்றேன். Okay, just listen, என்னென்ன இருக்குன்னு by end of this video you will know, okay, these many investment opportunities are இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் you can dive one by one. The next one is எல்லாருக்கும் தெரிஞ்ச gold and silver. See, gold and silver எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இதுல நான் நிறைய நியூ திங்ஸ் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். அதாவது சி, இது வந்து ஒரு ட்ரஸ்டட் இன்வெஸ்ட்மெண்ட், கரெக்டா? நம்ம வீட்டுல எல்லாருக்குமே ஃபார் சென்ச்சுரிஸ். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அதாவது இப்போ எல்லாருக்குமே நம்ம வந்துட்டு கோல்ட்ல வந்து பிசிக்கல் கோல்டுன்னு ஒண்ணு இருக்கு, ரைட்? பிசிக்கல் கோல்டுன்ட்டு. ஆமா, இதை பத்தி பெருசா சொல்லணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் தட் யூ ஆர் பையிங் கோல்ட்ல நம்ம பிசிக்கலா வாங்குறோம்ல, அதுதான் பிசிக்கல் கோல்டு. இதை பத்தி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஆஸ் எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் இட். டிஜிட்டல் கோல்டு, இங்க ஐ கெஸ் நம்ம பீப்புளுக்கு இன்னும் கொஞ்சம் ஐ ஹாவ் டு ஷேர் சம்திங். சரி, டிஜிட்டல் கோல்ட்ல தேர் ஆர் மெனி வேஸ் யூ கேன் பை டிஜிட்டல் கோல்டு. அதுல நான் ஒன் பை ஒன் சொல்றேன். சரி, ஒன் இஸ் எஸ்ஜிபிஸ். ஐ கெஸ் எஸ்ஜிபி இஸ் ஆல்சோ நியூ டேர்ம். அதாவது சோவரின் கோல்டு பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோவரின் கோல்டு பாண்ட்ஸ்னா என்ன? சரி, அதாவது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான திங், இந்த எஸ்ஜிபி வந்து ஆர்பிஐ பேக்டு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், விச் மீன்ஸ் சேஃப். அதை தான் நான் சொல்ல ட்ரை பண்றேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்களா, அவங்க பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. பாண்ட்ஸ் ஒன்ஸ் அகைன் நியூ டேர்ம் தெரியும், நம்ம அப்கமிங்ல இந்த வீடியோலயே நம்ம அதை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ் இஷ்யூ பண்றாங்க, ரைட்? ஸோ நீங்க என்ன பண்றீங்க, நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பிசிக்கல் கோல்டு எதுவும் கிடைக்காது, பிசிக்கலா கோல்டு எதுவும் கிடைக்காது. பட் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த பாண்ட்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்ட உடனே 2.5% இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஸோ தட் யூ வில் ரிசீவ் எவ்ரி இயர் ஒன். அண்ட் கோல்டு அப்ரிஷியேட் ஆகும்ல இயர் பை இயர், நீங்க வாங்குற டைம்ல இருந்து கோல்டுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்ல, அதோடைய ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பிசிக்கலி யூ ஒன்ட் ஓன் எனி கோல்டு, உங்ககிட்ட எந்த கோல்டும் இருக்காது, பட் யூ வில் ரிசீவ் தட் அப்ரிஷியேஷன். கோல்டுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குல்ல இயர் ஆன் இயர், அதை நீங்க ரிசீவ் பண்ணீங்க. அண்ட் 2.5% per year அதுவும் நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான திங். அண்ட் தென் நீங்க எஸ்ஜிபிஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நீங்க மைண்ட்ல வைக்கணும். லாக் இன் பீரியட்னு ஒன்று இருக்கு. நம்ம லாக் இன் பீரியட்னா என்ன? லாக் இன் பீரியட் 8 years இருக்கு எஸ்ஜிபிஸ்க்கு. அதாவது இப்போ வந்துட்டு நான் எஸ்ஜிபி வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்துட்டு
எனக்கு அதோடைய ஃபுல் மெச்சூர்ட் அமௌண்ட் 8 இயர்ஸ் கழிச்சு தான் கிடைக்கும். யூ காட் வாட் இஸ் லாக் இன் பீரியட். நவ் செகண்ட் திங் நீங்கள் நான் வச்சுக்கணும், அதில் வந்துட்டு இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான திங் இருக்கு. அதாவது நீங்கள் செல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 5 இயர்ஸ் யூ ஹேவ் டு வெயிட், ரைட்? லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு செல், but you have to wait for 5 years. These are the two important things you have to mind la vechukonga, suppose if you are gonna invest in SGBs. The next one is gold ETF. See, gold ETF na enna? Exchange traded funds. Correct. நான் நிறைய டைம் இதை நான் ரிப்பீட் பண்ணிருப்பேன், பிகாஸ் ETFs are my favorite. ஏன்னா நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட் ப்ரொமோட் பண்ணி நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, பட் ETFs ப்ரொமோட் பண்ணி ஐ டோன்ட் திங்க் ஸோ people are promoting it. பட் அதில் இருக்கிற அட்வான்டேஜ் ஐ வில் டெல் யூ, நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குன்னு ETFஸில். சிம்பிளாக கோல்டு ETFஸ்னா என்னன்னா, சி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொன்னல, ஸோ கோல்டை ட்ராக் பண்ணுற லைக் ETF ஒரு ஷேர் மாதிரி. அப்போது கோல்டு ETFனா நீங்கள் வந்துட்டு ஒரு ஷேர் வாங்குற மாதிரி கோல்டில், பட் வித் அ வெரி லோ ப்ரைஸ். யூ ஆர் கெட்டிங் இட். கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ எடுக்கும்? ஒரு ஷேர் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ எடுக்கும்னு நினைக்கிறீங்க? இட் வில் பி வெரி வெரி லெஸ். ஏன்னா நீங்க கோல்டு ETF எவ்வளோ லைக் இப்போ கரண்டா எவ்வளோ காஸ்ட் இருக்குன்னு ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு சர்ச். நிறைய பேர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாதா, இல்லை அதுக்கு இனிஷியலாக கேபிட்டல் எடுக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் சர்ச் ஃபார் கோல்டு ETF அண்ட் லெட் மீ நோ வாட் இஸ் ஒரு ETF உடைய விலை எவ்வளோ, அதை நீங்க எனக்கு சர்ச் பண்ணிட்டு இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? நெக்ஸ்ட் அதுதான் டிஜிட்டல் கோல்டு. அதாவது நான் மியூச்சுவல் ஃபண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கோல்டு ரிலேட்டட் அசட்ஸ்ல அந்த பர்டிகுலர் ஃபண்ட் டார்கெட் பண்ணும். ஓகே, ஸோ நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்றீங்க, ஸோ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இதுவும் இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன் ஃபார் பீப்புள் who wanted to invest in gold. Like you have very very much interest in investing in gold, but physically gold வாங்க முடியல அப்படின்றவங்களுக்கு this is a very much a very affordable pricesல these things எல்லாமே available. ஓகே, ஒன் பை ஒன் நம்ம இன் டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸில் கவர் பண்ணலாம். பட் தீஸ் ஆர் த அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கோல்டு அண்ட் சில்வரில் கிடைக்கும். ஓகேவா? நான் சில்வர் சொல்லிட்டு இருந்தேன், பட் நான் சில்வர் ஆட் பண்ணல, பிகாஸ் சில்வர் இஸ் ஜஸ்ட் லைக் சேம். ஓகே, அதுவும் ஃபிசிக்கலாக நம்ம சில்வர் வாங்கலாம். சில்வர் ETFs அவைலபிளாக இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சில்வரை டார்கெட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கு. யூ கேன் எக்ஸ்ப்ளோர். லர்னிங்ஸ் நம்ம அப்கமிங் இன்டெப்த்தாக அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரியல் எஸ்டேட். இப்போ நான் ரியல் எஸ்டேட்னு சொன்னோன்னே வாட் யூ ஆர் திங்கிங் ஐ நோ, பட் ஐ ஹாவ் அ சொல்யூஷன் ஃபார் வாட் யூ ஆர் திங்கிங். ஐ வில் கம் டு தட். சி, இப்போ ரியல் எஸ்டேட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அதிகமான கேபிட்டல் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியல் எஸ்டேட்ல எங்கெங்க வாங்குவாங்க? லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, லேண்ட் வாங்குவாங்க, ஹோம் வீடு வாங்குவாங்க. இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் திங்ஸ் இருக்கு. கரெக்டா? இப்போ இதுக்கு இனிஷியலா அதிகமான கேபிட்டல் தேவைப்படும். ஓகே, ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோட பண்ணும். எல்லாருக்குமே இது தெரியும் ரியல் எஸ்டேட்ன்றது. பட் லெட் மீ டெல் யூ சம்திங் விச் யூ டோன்ட் நோ. கரெக்டா? அதாவது இப்போ நான் வந்துட்டு உங்களால ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஆனா ப்ராப்பர்ட்டியே வாங்காம அப்படின்னு சொன்னா, வாட் டு யூ திங்க்? இட்ஸ் பாசிபிள்? எஸ், இட்ஸ் பாசிபிள். தட் இஸ் REITs. அதாவது REITஸ்ன்னு சொல்லுவாங்க, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் இல்லை, அதாவது இப்போ ஷேர் மார்க்கெட்ல, ஸ்டாக் மார்க்கெட்ல பிக் கம்பெனிஸ் இருக்கா, அந்த கம்பெனிஸ் பெரிய மால்ஸ், பெரிய பில்டிங்ஸ் ஓன் பண்றாங்களா? கண்டிப்பா. இப்போ நான் அந்த ஒரு ஷேர் வாங்கினேன் அப்படின்னா I'm investing in real estate, right? I don't own any property, right? As I said. And what is one, like ஒரு ஷேர் உடைய வேல்யூ எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரைட்ஸ், நிறைய ரைட்ஸ் இருக்கும். நீங்க ஜஸ்ட் சர்ச் பண்ணீங்கன்னா you will get a lot of options available. And எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறத விட கம்மியா இருக்கும். பட் ஆப்வியஸ்லி அனாலிசிஸ் பண்ணும், ரிசர்ச் பண்ணும் வெதர் திஸ் பர்டிகுலர் கம்பெனி இஸ் மேக்கிங் அ குட் டிசிஷன். பிகாஸ் ரியல் எஸ்டேட்ல எப்பயுமே 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ், ஒரு லேண்ட் வாங்கினாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்ப்பாங்க. 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன தெரியுமா? லொகேஷன், லொகேஷன், லொகேஷன். லொகேஷன் தான் வெறும் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் திங், ரைட்? ஸோ யா, தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல். இது ஒரு நியூ இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் திங் வரேன். நான் இவ்வளவு நேரமா சொன்னது எல்லாமே ஐ ஹோப் நீங்க எல்லாம் யூ வில் பி கீப் லிசனிங் டு இட். இது சப்கான்சியஸ்ல என்டர் ஆகும். டெஃபினெட்லி யூ வில் லேர்ன் மோர் அபவுட் இட். எஸ், சேஃபர் ஆப்ஷன்ஸ் பத்தி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், சேஃபர் ஆப்ஷன்ஸ்னா வாட் கேன் ஐ சே?
I can say about FD, right? FD பத்தி ஆல்சோ ஐ செட் தட் நான் வந்து பாண்ட்ஸ் பத்தியும் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பெட்டர் நான் பாண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணிடுறேன் இதே கேட்டகரியில. சி முதல்ல ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்ன? எவ்ரி ஒன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? சி சிம்பிள், உங்களுடைய மணியை ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நீங்க பேங்க்ல வைக்கிறீங்க அண்ட் பேங்க் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது. தட்ஸ் இட். 6%, 7%, வாட் எவர் இட் இஸ். நீங்க கரண்டா இந்த வீடியோ எந்த இயர்ல பார்த்தாலும் அந்த டைம்ல என்ன எஃப்டி ரேட் இருக்கோ அது உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்ல நீங்க 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 இன்வெஸ்ட் பண்ற மணில இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் வெரி சிம்பிள் டெஃபினேஷன் ஆஃப் வாட் இஸ் எஃப்டி. நவ் கமிங் டு பாண்ட்ஸ். சி பாண்ட்ஸ் வந்துட்டு மேபி திஸ் வில் பி நியூ டு மெனி. நான் ரொம்ப சிம்பிளா நான் சின்ன ஓவர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இதை நான் எப்படி கொடுக்கறதுன்னா, சி இப்போ பேங்க்ல இருந்து நம்ம லோன்ஸ் எடுக்கலாம், கரெக்டா? எஸ், எல்லாருக்குமே தெரியும். வாட் இஃப் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்களா, அவங்களுக்கு நீங்க லோன் கொடுத்தீங்கன்னா, பிக் கம்பெனிஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு நீங்க லோன் கொடுத்தீங்கன்னா, whether it is possible? Yes, that's possible. What is that process called? Bonds. அதுதான் bonds. You understood, right? They pay you, they return your money with interest. நீங்க பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா what does it mean? You are giving loan to government of India, big companies, and அவங்க உங்களுடைய மணியை வித் இன்ட்ரெஸ்டோட ரிட்டர்ன் பண்றாங்க. That's it. புரிஞ்சிடுச்சா? ஓகே. ஃபைனலா நான் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பேசுறேன், அண்ட் தட் இஸ் நத்திங் பட் கிரிப்டோ கரன்சி. இது வந்து என்னுடைய ஃபேவரட்னு நான் சொல்லலாம், பட் ஓகே, லெட் மீ ஃபர்ஸ்ட் டெல் வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி. லெட் மீ கிவ் யூ இன் அ வெரி சிம்பிள் வேலை நான் கொடுக்க ட்ரை பண்றேன். சி நம்மளுடைய டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம்ல, கூகுள் பே. கண்டிப்பா யார் அதை மேனேஜ் பண்றா? ஆப்வியஸ்லி பேங்க்ஸ் மேனேஜ் பண்றாங்க. நவ் வாட் இஃப் ஐ டெல் யூ, ஒரு டிஜிட்டல் மணி இருக்கு, பட் ஆனால் அது பேங்க்ஸ் மேனேஜ் பண்ணல. தட் இஸ் கால்ட் கிரிப்டோ கரன்சி. சிம்பிள். அண்ட் ஐ கெஸ் யூ வுட் ஹவ் ஹியர்ட்ல பிட்காயின், த மோஸ்ட் ஃபேமஸ் கிரிப்டோ கரன்சி. அது கரெக்டா? பிட்காயின் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ் லைக் எத்தீரியம் இருக்கு, டோஜி இருக்கு, and etc. Okay, we will cover this in a separate video, like இது எப்படி work ஆகுது, if you want to invest in cryptocurrency, what you have to understand. அதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா இன்னொரு வீடியோல மேக் பண்ணலாம். let me tell you one more thing. அதாவது பிட்காயின், அதாவது கிரிப்டோ கரன்சி இஸ் a very high risk high reward மாதிரி. ஓகேவா? அதாவது இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லுமே நம்ம எல்லாருமே இயர்லி லைக் 12%, 15%, ஈவன் 20% ரிட்டர்ன்ஸ் வந்தா லைக் இட்ஸ் வெரி குட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், கரெக்டா? கிரிப்டோ கரன்சில நான் சொன்னால ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட். ஒரு நாளைக்கே 30% ரிட்டர்ன்ஸ் வரும். அண்ட் வைஸ் வெர்சா இஸ் ஆல்சோ பாசிபிள். ஒரு நாளைக்கே 30% கூட கீழே போகும். ஸோ யூ அண்டர்ஸ்டுட், ரைட்? கிரிப்டோ கரன்சி இட்ஸ் அ ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, அன்டில் யூ டோன்ட் லேர்ன் கிரிப்டோ கரன்சிஸ், டோன்ட் இன்வெஸ்ட் இன் கிரிப்டோ கரன்சி. பிகாஸ் வாரன் பஃபட் இருக்கார்ல, த ஃபேமஸ் இன்வெஸ்டர், அவருடைய வேர்டிங் என்ன தெரியுமா? இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் தென் டோன்ட் இன்வெஸ்ட். சிம்பிள். அன்டில் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் யூ ஷுடன்ட் இன்வெஸ்ட். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ முடிக்கும் போது நான் இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் ஒரு ஜிஸ்ட் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சி இப்போ சப்போஸ் இஃப் யூஆர் இப்போ தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எனக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னா, வாட் ஆர் த திங்ஸ் யூ கேன் ஃபாலோ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொன்னல இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், நிஃப்டி, சென்செக்ஸ், ஐ ஹோப் ஈவன் அது தெரியலனா கூட பிரச்சனை இல்லை, பட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ஒரு சின்ன அமௌண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அது வச்சுக்கோங்க. அண்ட் தென் யூ கேன் அலோகேட் சம் அமௌண்ட் ஃபார் கோல்டு, இடிஎஃப் சொன்னேன், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுலேயும் யூ கேன் ஒரு பாட்டுக்கு நீங்கள் அங்கே வைக்கலாம். இது ஒரு குட் அலோகேஷன் சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலி ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் கிரிப்டோ கரன்சிஸ், இதில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஒரு நல்ல நாலேஜோட இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இட் வில் பி வெரி குட் ஃபார் யூ. அண்ட் ஃபைனலி நான் என்னுடைய எல்லா வீடியோ முடிக்கும் போதும் ஒரு கோட் சொல்லிட்டு நான் முடிப்பேன். ஸோ ஃபார் திஸ் வீடியோ ஐ வாண்டட் டு சே தட் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி, மேக் மணி ஒர்க் ஃபார் யூ. ஸோ வித் தட், signing off from you.